ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். எப்பொழுதும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஆல்வேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் அமைதியாக இரு, எப்பொழுதும் அமைதியாக இரு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஆல்வேஸ் பி குவைட், ஆல்வேஸ் பி குவைட். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். அமைதி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு குவைட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ இரு அப்படிங்கிறதுக்கு பி. எப்பொழுதும் அமைதியாக இரு, இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஆல்வேஸ் பி குவைட். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் சுத்தமாக இரு, எப்பொழுதும் சுத்தமாக இரு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் பி க்ளீன், ஆல்வேஸ் பி க்ளீன். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும், பி க்ளீன் அப்படின்னா சுத்தமாக இரு அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் சுத்தமாக இரு, ஆல்வேஸ் பி க்ளீன். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் உண்மையை பேசு, எப்பொழுதும் உண்மையை பேசு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத், ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னா உண்மையை பேசு, எப்பொழுதும் உண்மையை பேசு. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் நேர்மையாயிரு, எப்பொழுதும் நேர்மையாயிரு. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் பி ஹானஸ்ட், ஆல்வேஸ் பி ஹானஸ்ட். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும், பி ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இரு, எப்பொழுதும் நேர்மையாக இரு. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஆல்வேஸ் பி ஹானஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் கவனமாக இரு, எப்பொழுதும் கவனமாக இரு. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் பி கேர்ஃபுல், ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இரு, ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும், ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் இங்கு வாருங்கள், எப்பொழுதும் இங்கு வாருங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் கம் ஹியர், ஆல்வேஸ் கம் ஹியர். கம் ஹியர் அப்படின்னா இங்கு வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும், எப்பொழுதும் இங்கு வாருங்கள். இதை எப்படி சொல்லணும்? ஆல்வேஸ் கம் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் இதை செய்யுங்கள், எப்பொழுதும் இதை செய்யுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் டூ திஸ், ஆல்வேஸ் டூ திஸ். டூ திஸ் அப்படின்னா இதை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும், எப்பொழுதும் இதை செய்யுங்கள், ஆல்வேஸ் டூ திஸ். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் கொடுங்கள், எப்பொழுதும் கொடுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் கிவ், ஆல்வேஸ் கிவ். கிவ் அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் கிவ் அப்படின்னா எப்பொழுதும் கொடு அல்லது எப்பொழுதும் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் இதை வாங்குங்கள், எப்பொழுதும் இதை வாங்குங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் பை திஸ், ஆல்வேஸ் பை திஸ். பை அப்படின்னா வாங்குறது. ஸோ ஆல்வேஸ் பை திஸ் அப்படின்னா எப்பொழுதும் இதை வாங்குங்கள். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் மறக்காதீர்கள், எப்பொழுதும் மறக்காதீர்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, நெவர் ஃபர்கெட், நெவர் ஃபர்கெட். எப்பொழுதும் மறக்காதீர்கள். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யுங்கள், எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் ப்ரே, ஆல்வேஸ் ப்ரே. எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் கவனியுங்கள், எப்பொழுதும் கவனியுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் லிசன், ஆல்வேஸ் லிசன். லிசன் அப்படின்னா கவனி அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் கவனி எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஆல்வேஸ் லிசன். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் கவனமாக கவனி, எப்பொழுதும் கவனமாக கவனி. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் லிசன் கேர்ஃபுல்லி, ஆல்வேஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எப்பொழுதும் கவனமாக கவனி. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் பேசுங்கள், எப்பொழுதும் பேசுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் ஸ்பீக், ஆல்வேஸ் ஸ்பீக். எப்பொழுதும் பேசுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள், எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஆல்வேஸ் ஸ்பீக் கேர்ஃபுல்லி, ஆல்வேஸ் ஸ்பீக் கேர்ஃபுல்லி.
எப்பொழுதும் பேசுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ் ஸ்பீக். ஸோ எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள். இதை எப்படி சொல்லணும்? ஆல்வேஸ் ஸ்பீக் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் செய்யுங்கள். எப்பொழுதும் செய்யுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் டூ இட். ஆல்வேஸ் டூ இட். எப்பொழுதும் செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் கவனமாக செய்யுங்கள். எப்பொழுதும் கவனமாக செய்யுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் டூ இட் கேர்ஃபுல்லி. ஆல்வேஸ் டூ இட் கேர்ஃபுல்லி. ஆல்வேஸ் அப்படின்னா கவனமாக, டூ இட் அப்படின்னா செய்யுங்கள், கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக. எப்பொழுதும் கவனமாக செய்யுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் டூ இட் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் சீக்கிரம் வாருங்கள். எப்பொழுதும் சீக்கிரம் வாருங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் கம் இயர்லி. ஆல்வேஸ் கம் இயர்லி. கம் இயர்லி அப்படின்னா சீக்கிரம் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும். எப்பொழுதும் சீக்கிரம் வாருங்கள். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஆல்வேஸ் கம் இயர்லி. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் சீக்கிரம் செல்லுங்கள். எப்பொழுதும் சீக்கிரம் செல்லுங்கள். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் கோ ஏர்லி. ஆல்வேஸ் கோ ஏர்லி. எப்பொழுதும் சீக்கிரம் செல்லுங்கள். கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். ஏர்லி அப்படின்னா சீக்கிரம். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ். எப்பொழுதும் சீக்கிரம் செல்லுங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஆல்வேஸ் கோ ஏர்லி. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் சீக்கிரம் செய்யுங்கள். எப்பொழுதும் சீக்கிரம் செய்யுங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் டூ இட் குயிக்லி. ஆல்வேஸ் டூ இட் குயிக்லி. எப்பொழுதும் சீக்கிரம் செய்யுங்கள். சீக்கிரம் செய் அப்படிங்கிறதுக்கு டூ இட் குயிக்லி அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ். ஆல்வேஸ் டூ இட் குயிக்லி. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் சீக்கிரம் தூங்குங்கள். எப்பொழுதும் சீக்கிரம் தூங்குங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்லீப் இயர்லி. ஆல்வேஸ் ஸ்லீப் இயர்லி. ஸ்லீப் இயர்லி அப்படின்னா சீக்கிரம் தூங்கு அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும். எப்பொழுதும் சீக்கிரம் தூங்கு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஆல்வேஸ் ஸ்லீப் இயர்லி. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் நன்றாக சாப்பிடு. எப்பொழுதும் நன்றாக சாப்பிடு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் ஈட் வெல். ஆல்வேஸ் ஈட் வெல். எப்பொழுதும் நன்றாக சாப்பிடு. ஈட் வெல் அப்படின்னா நன்றாக சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ். ஆல்வேஸ் ஈட் வெல். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இரு. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இரு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் பி ஆக்டிவ். ஆல்வேஸ் பி ஆக்டிவ். பி ஆக்டிவ் அப்படின்னா சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும். ஆல்வேஸ் பி ஆக்டிவ். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஆல்வேஸ் பி ஹாப்பி. பி ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் அப்படிங்கிறதுக்கு ஆல்வேஸ். ஸோ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்வேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பேசக்கூடிய நிறைய வாக்கியங்களை இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.